நண்பர்களே வணக்கம். நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. அதாவது இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி இருக்குது, ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா அது கேன்சர். ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாடுகளும் பல லட்சம் கோடிகளை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறான் சார், அதாவது ஆராய்ச்சி பண்ணுறான். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேலஞ்சாக இருக்கிறது என்ன தெரியுங்களா? கேன்சர். ஏன் அப்படின்னா அது எதனால வருது, எதனால பரவுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இதுவரைக்கும் எந்த சயின்டிஸ்டும் எந்த டாக்டரும் இந்தியாவும் மட்டும் இல்லைங்க, உலகம் பூராவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிகாஸ் அதுக்கு ஒரு மெயின் என்ன தெரியுங்களா? ஒரு எக்ஸ்டர்னல், ஒரு வெளியிருந்து ஒரு விஷயம், கோவிட் வெளியிருந்து வந்தது, ஒரு மனுஷனை தாக்கும் அப்படின்னா அதுக்கு ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணலாம், தடுப்பு முறைகள் ஏற்பாடு பண்ணலாம், தடுப்பூசி ஏற்பாடு பண்ணலாம். கேன்சருக்கு இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை தெரியுங்களா? கேன்சர் கிருமிகள், கேன்சர் அந்த சிம்டம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. அதுவே இருக்குது, இயற்கையா இருக்குது. அது பெருகிறது, ஏன் பெருகுது அப்படிங்கிறத இதுவரைக்கும் உலகத்தில் உள்ள எந்த ஒரு சயின்டிஸ்டும் எந்த ஒரு மருத்துவ கம்பெனியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கஸ்டமர்கிட்ட சிம்பிளா ஆரம்பிக்கிறது எப்படி? ஐயா, கேன்சர் வர்றதுக்கு காரணம் இதுவரைக்கும் இதுதான் அப்படின்னு எந்த ஒரு உலக விஞ்ஞானிகளும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? உங்க உடம்புக்குள்ளேயே இருக்குது சார். இந்த கட்டி சோத்துல எலி வச்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி உங்க உடம்புக்குள்ளேயே ஒரு கிருமியை வச்சுட்டு அது ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. அது ஏன் எக்ஸ்போஸ் ஆகுது, ஏன் பெருகுது, எப்ப பெருகுதுங்கிறத யாருனாலையும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதுதான் உண்மை. சரி, ஓகே. வாட் இஸ் எ கேன்சர்? சிகப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் இருக்குதுங்க. இந்த ரெண்டு ஈக்குவலா இருக்கும் மனுஷன் பாடியில. ஏதாவது ஒரு அணுக்களோட எண்ணிக்கை கண்ணா பின்னான் அதிகமாகும், கண்ட்ரோலே பண்ண முடியாது அதிகமாகும். அப்படின்னு என்ன, அந்த இடம் வளரும். அதான் புற்று. நம்ம சொல்ற முடியா, லோக்கல்ல கிராமத்துல எல்லாம் புற்றும்பாங்க. அந்த புற்று நோய் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கண்ணா பின்னான்னு வளரும், கண்ட்ரோலே பண்ண முடியாது. அடுத்தடுத்துலயும் அது வளரும், ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் கேன்சர். செல் அணுக்களுடைய எண்ணிக்கை கண்ணா பின்னான்னு வளரும், கண்ணா பின்னான்னு எகிரும். இதுதான் கேன்சர். இதுல ரெண்டு விஷயம் உண்டுங்க. ஸ்ப்ரெட்டிங் கேன்சர், அன்ஸ்ப்ரெட் கேன்சர்பாங்க. ஸ்ப்ரெட்னா ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, இதுதான் டேஞ்சரஸ். ஸ்ப்ரெட் ஆகாத கேன்சர் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு சார். நீங்க உங்களை பெட் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு கேன்சர் கிருமி இருக்கும். ஆனா அது என்ன பண்ணாது, வளராது, பரவாது, அது ஆபத்தில். ஆனா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த கேன்சர் கிருமி வளர்ந்தாவோ பரவுனாவோ ஆபத்து. தட் இஸ் அ கேன்சர். நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுதான் விஷயம். சரி சரி சார், இப்போ நம்ம ரொம்ப பேன்ஸரா மெடிக்கல் கல்யாணம் போக வேண்டாம். கேன்சர் பேஷண்ட் டேட்டா சார், இந்தியாவில் நிறைய கேன்சர் இருக்கா சார்? தமிழ்நாடு இருக்கா சார்? உங்க மாவட்டத்தில் இருக்கா சார்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு யாராவது நினைச்சிட்டீங்கன்னா, இங்க பாருங்க. கேன்சர் கேசஸ் 2023 14,96,000 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க சார். சார், இந்தியாவில் 2023 15 லட்சம் பேர் கேன்சர் வந்திருக்கு சார். மறுபடியும் நான் சொல்றேன், 15 லட்சம். 15,000 இல்லை, 1.5 லட்சம் இல்லை, வெறும் 1400 இல்லை, 15 லட்சம் பேருக்கு கேன்சர் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது. இது இந்தியாவில் சார். இந்தியாவில் ஓகே சார், நமக்கு என்ன சார்? ஈரோடு கரூர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஹையஸ்ட். ஒரு நாளைக்கு 7-9 பேர் கேன்சர் வந்திருக்குதுன்னு சொல்லி டயக்னஸ் ஆகுறாங்க. ஈரோடுலையும் கரூர்லையும் ஹையஸ்ட், தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட் கேன்சர் பேஷண்ட் எங்க இருக்காங்க அப்படின்னா ஈரோடு அண்டு கரூர் மாவட்டம். ஒரு நாளைக்கு 7-9 பேருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க.
லைஃப் டைம்ல சார் ஒரு மனுஷன் ஒரு வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் இந்தியாவில் இருந்தான்னா 9 பேர்த்துல ஒரு ஆளுக்கு கேன்சர் அந்த கிருமி பெருசாக வாய்ப்பு இருக்கும். மறுபடியும் நான் சொல்றேன், 9 பேர்ல ஒரு ஆளுக்கு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ல கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க, இதுதான் உண்மை. நண்பர்களே, நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் உங்களை பயப்படுத்த சொல்ல கஸ்டமருக்கு சொல்லுங்க. 15 லட்சம் பேர் வருஷம் கேன்சர் ஆகிறான். கரூர் ஈரோட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு 10 பேர் கேன்சர் வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. லைஃப் டைம்ல 9ல் ஒரு ஆளுக்கு வந்தே தீரும் சார். இதுதான் இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். சரி, அடுத்தது ஹை கேன்சர். சரி, எந்த மாதிரியான கேன்சர் இந்தியாவில் அதிகமாக வருது நண்பர்களே? லங் கேன்சர். கொடுமையான விஷயம் என்னன்னா, நுரையீரல கேன்சர் வர்றது. நுரையீரல கேன்சர் வந்தால் 99.9% காப்பாற்ற முடியாது. ஏன்னா மாற்று உறுப்பு கிடையாது, பைபாஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. லங் கேன்சர் தான் இந்தியாவில் அதிகம். அதுக்கு அடுத்தது லேடிஸுகளுக்கு பிரஸ்ட் கேன்சர். மறுபடியும் சொல்றேன், லங் கேன்சர் தான் அதிகம். பிரஸ்ட் கேன்சர் லேடிஸுக்கு அதிகமாக வருது. இந்தியாவில் ஹையஸ்ட் எந்த கேன்சர்ல தான் பாதிக்கப்படுறாங்கன்னா லங் கேன்சரும் பிரஸ்ட் கேன்சரும் அதிகமாக பாதிப்படுது. மறுபடியும் சொல்கிறேன், இதில் ஒரு கொடுமையான உண்மை என்னன்னா, இந்த லங் கேன்சர் வந்தவங்கள 90%, 70%, 80% எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே டீ டோட்டல். அப்படின்னு என்னங்க சார்? அவன் டீ காப்பி கூட சாப்பிட மாட்டான் சார், தம் அடிக்க மாட்டான் சார், புகையில யூஸ் பண்ண மாட்டான் சார், குட்கா யூஸ் பண்ண மாட்டான் சார், எதுவுமே யூஸ் பண்ண மாட்டான். வருது பிரஸ்ட் கேன்சர். லேடிஸ் எல்லாருமே நார்மல், அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது. இதுதான் ஹையஸ்ட் கேன்சர் நண்பர்களே. சரி, கேன்சர் வந்துருச்சு. உலகத்தில் அல்லது இந்தியாவில் என்ன சார் செலவாகும்? சார், கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு இந்தியாவில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணோம்னா 1 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்கும் செலவாகும். உயிரோடு இருப்பாங்கிறதுக்கு கேரண்டி இல்லை. சில கேன்சர்களை 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு என்னங்க, அந்த அவரோட வாழ்நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு 1 லட்சத்திலிருந்து 25 லட்சம் செலவாகும். இல்லை சார், நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்னா இருக்கிறதுலையே உலகத்திலேயே கேன்சர் பேஷண்ட்டுகளுக்கு செம்ம ஹைடெக் ட்ரீட்மெண்ட் இருக்கிறது யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. 1.25 கோடி சார், 1.25 கோடி ஆகும் சார். இதுதான் சார் செலவு. கேன்சர் வரக்கூடாது, வந்துட்டா இதுதான் செலவு. எல்ஐசியில் என்ன பண்ணான்னு தெரியுங்களா சார்? இது மாதிரி கேன்சர் வியாதி வந்து நிறைய பேர் பாதிக்கிறான், நிறைய பேர் நஷ்டமாகறாங்க. நாங்கள் கேன்சருக்குன்னே ஒரு பாலிசி கொடுக்குறோம் சார். இது வரைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு பாலிசி யாரும் கொடுத்ததில்ல. அந்த பாலிசியை எல்ஐசி கொடுத்துருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் சார். இதனோட சிம்பிள் என்ன தெரியுங்களா? ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இன் கேஸ் ஆஃப் லைஃப் கெட் கேன்சர். நீங்கள் பாலிசி போடுங்க, உங்களுக்கு ஒருவேளை லைஃப்பில் கேன்சர் வந்துட்டா ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம். அப்படின்னு என்ன? ட்ரீட்மெண்ட் பாருங்க, அல்லது இல்லாமல் போனீங்கன்னா உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கலாம். ரெண்டையும் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு பாலிசி போட்டுக்கிறாரு, அவர் கேன்சர் வந்திருக்குன்னா அவருக்கு என்ன பண்ணுறோம்? 2 பெனிஃபிட் கொடுக்குறோம். ஒன்று, ட்ரீட்மெண்ட்டுக்கும் காசு கொடுக்குறோம். நீங்கள் இல்லாமல் போனீங்கன்னா அடுத்த பர்டிகுலர் வருடங்களுக்கு உங்கள் குடும்பம் கஷ்டப்படாமையும் பார்த்துக்குறோம். இதுதான் சார் கேன்சர் கவர் பாலிசி. அதனோட பேசிக் பெனிஃபிட் சொல்கிறேன். எர்லி ஸ்டேஜ் கேன்சர். சார், ஒரு கஸ்டமர் இந்த பாலிசி போட்டார், ஒரு பர்டிகுலர் 180 நாள் வெயிட் பண்ணணும் சார், வெயிட்டிங் பீரியட் இருக்கு. 180 நாளுக்கு அப்புறம் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு டெஸ்ட் வந்தால் போதும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம், ஃபாரின் போக வேண்டாம், அந்த கஸ்டமரை இறந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே இல்லை. 180 நாளுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு டயக்னஸ் அப்படின்னா கேன்சர் வந்திருப்பதாக டெஸ்ட் ரிப்போர்ட் சொன்னால், அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு எல்ஐசிக்கு வந்தீங்கன்னா எல்ஐசி 2 விஷயம் பார்க்கும். ஒன்று, எர்லி ஸ்டேஜ் கேன்சரா அப்படின்னா ஆரம்ப நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லைன்னா மேஜரா இருக்குதான்னு பார்ப்போம். அப்படின்னு என்னங்க சார்? அந்த ஸ்டேஜ், 1 ஸ்டேஜ், 2 ஸ்டேஜ், 3 ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜ் கேன்சரை மட்டும்தான் சார் காப்பாற்ற முடியும். 2, 3, 4 காப்பாற்ற முடியாதான் நான் பாப்பா.
டிச்சார்ஜ் சம்மர்லேயே அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லேயே அந்த ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்க, அந்த கஸ்டமருக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குதுங்கிறத சொல்லுவாங்க. அப்போ எர்லி ஸ்டேஜ் கேன்சராக இருந்தால் இமீடியட்டாக 25% சம்மிச்சுவார். சார் 1 கோடி ரூபா பாலிசி போட்டிருக்காரு அந்த கஸ்டமர், அவருக்கு கேன்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ரிப்போர்ட்டையும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் பேப்பரையும் நீங்கள் எல்ஐசியில் சப்மிட் பண்ணிங்கன்னா 25 லட்சத்தை அப்பவே கொடுத்துருவாங்க. அவர் ட்ரீட்மெண்ட் போகலாம், போகாமல் இருக்கலாம், ஃபாரின் போகலாம், இந்தியாவுக்கு எங்கே வேணாலும் போங்க, நாங்கள் எந்த பில்லையும் வெரிஃபை பண்ண மாட்டோம், 25 லட்ச ரூபா கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் 3 வருஷம் பிரீமியம் கட்ட வேணான்ருவோம். ஏன்னா அவர் ட்ரீட்மெண்ட் போவார், செலவு பண்ணுவார். அப்போ அவர் எங்கே பிரீமியம் கட்டுவார்? கட்ட மாட்டார். 3 வருஷம் பிரீமியம் கட்ட வேண்டாம். ஏர்லி ஸ்டேஜ் கிளைமாக இருந்தால், சாரி கேன்சராக இருந்தால் அந்த கஸ்டமருக்கு 25% என்ன பண்ணுவோம், முதல்ல கொடுத்துருவோம். அடுத்த 3 வருஷத்துக்கு பிரீமியம் கட்ட வேணான்னு சொல்லிடுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளைம். சரி, இல்லை சார் அவருக்கு டெஸ்ட் வந்துருச்சு, ஆனால் அவருக்கு எர்லி ஸ்டேஜில் முத்திருச்சு, ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சு, செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் போயிடுச்சு சார், என்ன சார் பண்ணுவீங்கன்னா, டோன்ட் வரி, 100% சம் அஷ்யூர்ட். 1 கோடி ரூபா பாலிசி இருந்திருந்தா 1 கோடியும் கொடுத்துருவோம் சார். அவர் ட்ரீட்மெண்ட் போனாலும் சரி, பில்லு பண்ணியிருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட் அதை பற்றி நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். 180 நாள் மட்டும்தான் ஆயிருக்கணும் பாலிசி போட்டு. 180வது நாளுக்கு மேலே அவருக்கு எர்லியர் ஸ்டேஜ் நான் 25% கொடுத்துட்டு அடுத்த 3 வருஷம் பிரீமியம் கட்ட வேணான்ருவேன். மேஜர் ஸ்டேஜாக இருந்தால் 100% அந்த 1 கோடியும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலும் இந்த பெனிஃபிட் கிடைக்காது சார். 100% 1 கோடி அந்த ஃபேமிலிக்கு கொடுத்துட்டேன், அல்லது 50 லட்சம் எடுத்திருந்தாங்க 50 லட்சம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் அவருக்கோ அல்லது அவரோட நாமினிக்கோ, அவர் இல்லாமல் போனாலும் சரி, 10 வருஷம், சாதாரணம் இல்லை, 10 வருஷத்துக்கு 1% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் எவ்ரி மந்த் சார். சார் 1 கோடி எடுத்திருந்தா 1% 1 லட்சமுங்க சார், மாசம் மாசம் கொடுக்குறேன்ட்டான். அவர் இருந்தா அவருக்கே கொடுக்குறேன், அவர் இல்லையா அவர் நாமினி கொடுக்குறேன். எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு சார். மறுபடியும் நான் சொல்றேன், இந்த பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலும் கிடையாது. கேன்சர் வந்துருச்சு சார், வந்துடக்கூடாது, 1 கோடி கொடுத்துட்டேன், அல்லது நீங்கள் சம் அஷ்யூர்ட் 50 லட்சம் போட்டு 50 லட்சம் கொடுத்துட்டேன், 25 லட்சம் போட்டீங்கன்னா 25 லட்சத்தையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1% ஆஃப் சம் அஷ்யூர்ட வருஷத்துக்கு மாசம் மாசம் 10 வருடத்துக்கு கொடுக்குறேன் சார். இது மாற எந்த பெனிஃபிட்டும் எந்த கம்பெனிலையும் இல்லை. நான் அடிச்சு சொல்றேன், நீங்க வேணா செக் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் அ பாலிசி பெனிஃபிட் நண்பர்களே. இதுதான் என்ன பண்றது, ஒரு நிமிஷம் சரி. வெயிட்டிங் பீரியட் அதை நான் சொன்னேன் 180 நாள். அதாவது என்ன சொல்றோம், பாலிசி போட்டு 180 நாள் கழிச்சு தான் அவருக்கு கேன்சர் இருக்கிறதாக டயக்னஸ் பண்ணணும். இதுக்கு முன்னால வந்தா அதுக்கு கிளைம் கிடைக்காது. ஒருவேளை பணம் கட்டுறார், 3 வருஷம் கட்டுறார், 4வது வருஷம் அவர் பணம் கட்டல, 5வது வருஷம் கட்டுறார், லேட் ஃபீஸோட கட்டுறார், ரிவைவல் பண்ணா அன்னையிலிருந்து 180 நாட்கள் இதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். தயவு செஞ்சு கேன்சர் பாலிசியை ரிவைவல் பண்றதுக்கு கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. சம் அஷ்யூர் சார், 20லேருந்து 34 வயசு கொடுத்தீங்கன்னா 35 லட்சம் சம் அஷ்யூர் சார். 35லேருந்து 40 வயசுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா 25 லட்சம் மினிமம் எடுத்தாகும், அது கீழே கிடைக்காது. 41லேருந்து 65 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு 15 லட்சம் மினிமம் எடுத்தா போதும். ஏஜ் லிமிட் 20 வயசு இருக்கணும். கேன்சர் பாலிசி எடுக்கணும்னா 65 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நண்பர்களே, தயவுசெய்து 2 டைப் ஆஃப் சம் அஷ்யூர் இருக்குது. ஒன்று லெவல் சம் அஷ்யூர். சார் நீங்கள் இன்னைக்கு 25 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 25 லட்சம் வருஷம் இருக்கு. இல்லை சார், கேன்சர் செலவு அதிகமாகும் சார், ஒவ்வொரு வருஷமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க சார்னா, நான் இன்க்ரீஸ்டு சம் அஷ்யூர்டும் கொடுக்குறோம். வருஷம் 10% உங்கள் சம் அஷ்யூர்டு ஏறிட்டே போகும். மோடு 6 மாதத்துக்கு ஒருக்கா கட்டலாம், இயர்லி கட்டலாம். வெரி இம்பார்ட்டன்ட். கடைசியாக நான் முடிக்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன், கேன்சர் பாலிசி விற்கணும்னா ஒரே ஒரு வழிதான் உண்டு. நீங்க முதல்ல உங்க ஓன் லைஃபுக்கும் ஸ்பவுஸ்க்கும் ஒரு பாலிசி எடுத்துங்க. நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் காமிக்கிறேன். என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் 25 லட்ச ரூபா சம் அஷ்யூர்டு இன்னைக்குல 2018
கேன்சர் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த் நான் எடுத்தேன் சார். மறுபடியும் சொல்கிறேன், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் 25 லட்ச ரூபா சம்ம ஷூட் 2018 இந்த பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா நான் என் பேருக்கு எடுத்துட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓன் லைஃபுக்கு உங்கள் ஸ்பவுஸுக்கும் தயவு செஞ்சு ஒரு கேன்சர் பாலிசி எடுங்க. 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம், என்ன வேணுமானுங்க. இதை கொண்டு போய் உங்கள் கஸ்டமர்கிட்ட காமிங்க. பேசுகிற போது சங்கடப்படுறாரு சார். அண்ணா, நான் யதார்த்த பேசுகிறேன். நான் பாருங்க என் ஒய்ஃபுக்கும் எனக்கு எடுத்திருக்கேன். ஒரு செராக்ஸ் எடுத்து காமிங்க, கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? இவனே எடுத்திருக்கான், விவரமா இருக்கிறவன் அப்படின்னா நாமளும் எடுப்பான்னு நினைப்பார். அப்போ கெட் ஓன் லைஃப் அண்ட் ஸ்பவுஸுக்கு தயவு செஞ்சு பாருங்க. கிவ் யுவர் கிவ் கோம்போ வித் ஒலிப். சார், போட்ட பணம் வராது சார், அது வேஸ்ட் சார். வருஷம் 8000 சார், 15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 90,000 வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க ஐயா, இது கூட ஒரு யூலிப் பிளான் எடுத்துங்க. நான் முதலே சொன்னோம், எஸ்ஐஐபி பாலிசி போட்டுங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா பண்ணி மறுபடியும் பிரீமியம் கட்டிக்கலாம். அப்போ பணம் நஷ்டமாகும்னு ஒரு கஸ்டமர் விருப்பப்பட்டாருன்னா அல்லது ஃபீல் பண்றாருன்னா நோ ப்ராப்ளம். தலைவரை என்ன பண்ணுங்க, கோம்பாவை இன்னொரு பாலிசி சேர்த்து எடுத்துக்கன்னு கொடுங்க. சார், மறுபடியும் சொல்றேன், ஏற்கனவே ஒரு பாலிசி வச்சிருக்காரு உங்க கஸ்டமர். அண்ணா, நீங்க நிறைய பாலிசி வச்சிருக்கீங்க, இப்படி ஒரு அருமையான பாலிசி வச்சிருக்கு, எக்ஸ்ட்ராவா கொடுங்க. இல்லை சார், எனக்கு எதுவுமே வராது, எதுவுமே உங்களுக்கு வர வேண்டாம், இன்னும் 100 வருஷத்துக்கு நீ நல்லா இருங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுறவனுக்கு நீங்க ஒரு டொனேஷன் கொடுத்த மாதிரியாவது நினைச்சுக்கோங்க சார் அப்படின்னு கஸ்டமருக்குன்னு சொல்லலாம். ஏஜென்ட்டுகளும் நீங்களும் தயவு செஞ்சு இப்படி ஒரு பாலிசி எடுத்துக்கங்க.